இன்றைக்கி ஒரு குட்டி விலாகு. இன்றைக்கி ஒரு மீனானம் தாங்க ஆச்ச போகிறோம். கொடுவா குஞ்சு, ஹமூர் ஃபிஷ்ஷும்பாங்க அரபியில். தமிழில் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பங்காளி க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. பட்டிமாடு நைட்லாம் எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. கரெக்டாக ஆனங்காய்ச்சிற டயத்துக்கு வந்துடுது. அதுக்கு ஒரு போட்டாச்சு, தூக்கிட்டு ஓடிடுச்சு. எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். எண்ணெயை ஊற்றி வெந்தயம், கடுகு, பூண்டெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கொட்டி அது தலையிலே அப்புறம் ஒரு மிக்ஸோவில் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் முள் இல்லாத பொம்பளை ஃபிங்கரையும் போட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து அந்த வளவளப்பெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, சால்ட்டு டு டேஸ்ட்லாம் ஆட் பண்ணி இங்கிட்டு புளிக்கரைசல் இருக்குது, அதில் நல்லா 2 ஸ்பூனு மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மசாலா செலவாக கரைச்சி வச்சாச்சு. அது கூடவே அவளையும் ஊற்றி விட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக கொதி வந்துட்டாக. பொரியலுக்கு தனியாக, ஆனத்துக்கு தனியாண்டு தலையும் மாங்காயும் எடுத்து வச்சு ஆனத்துக்கு போட்டு விட்டாச்சு. பௌத்துப்பாடு வாழை எல்லாத்தையும் பொறிச்சு தின்ற வேண்டிதான். தலை தான் நல்லாயிருக்கும் ஆனத்துக்கு. இவனுக்கு தான் ஆக்கின மீன் இறங்க மாட்டேங்குதே, அதனால் பொறிச்சிருவோம். பௌத்துப்பாடையும் வாழையும் ஒன்று ஒன்றா போட்டு பக்காவா அங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்புமா திருப்புன்னு திருப்பி எடுத்து பொறிச்சு எடுத்தாச்சு. மீனானமும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தலை, மாங்காய், பொம்பளை ஃபிங்கரையும் எடுத்து தட்டையில் வச்சுக்கிட்டு சும்மா வச்சு இருக்குன்னு இருக்க வேண்டிதான். எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே வருது. எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு சோத்தை நல்லா பிணைஞ்சி வச்சு இறுக்கி விட்டாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.